வேணுங்கிற வசதியெல்லாம் எங்களுக்கு பண்ணி கொடுத்தா கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போனோன்னா காலையில் 7:30 மணிக்கெல்லாம் சாரை பார்க்கணுன்னு சொல்லி சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு தான் 8:30 மணிலேருந்து உட்காந்துருந்தோம் அவரை பார்க்கறதுக்கு. ஒவ்வொரு குடும்பமாக பார்க்கறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நாங்கள் பார்க்கும்போது கரெக்டாக 11:30 மணி இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உள்ளார போனோடனே என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு தான் சொன்னார். கேட்ட சொல்ல உள்ளார யாருக்கும் அவங்களுக்கு இடம் இல்லை. அவருக்கு பாடி கார்டோ செல்லோ வீடியோவோ எச்சோலையும் கிடையாது அவர்கிட்ட. நாங்கள் போய் அவரை அடித்தா கூட யாரும் கேட்கக்கூட ஆள் கிடையாது. அந்த அளவுக்கு அவர் ஃப்ரீயாக தான் இருந்தார். எங்களை உட்காருங்க, என்னை மன்னிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு தான் கேட்டார். கேட்டுட்டு உங்கள் குடும்பத்தில் ஒருத்தரை எங்களை ஏற்றுக்கோங்க, உங்களுக்கு என்ன வசதி வேணுமோ செஞ்சு தரோனாங்க, உங்கள் குடும்ப பையனாக நாங்கள் பார்த்துக்கோங்க, என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னார். நாங்கள் 8 பேர் போனோம். 8 பேர்த்துக்கு காலையில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். கையெடுத்து கும்பிட்டுட்டு ரொம்ப அழுதுட்டார். நாங்கள் கூட தெம்பாக இருக்கோம், அவர் ரொம்ப இழைச்சி போய் தான் இருக்கார். சாப்பிட்டாரா சாப்பிடலையா அது தெரியாது. நம்ம வீட்டுக்கு எப்படி பார்ப்பாங்களோ அதே மாதிரி அவர் தனியாக ஒரு ரூமில் இருந்தார். இல்லை ஒவ்வொரு ஃபேமிலியாக இப்போ நம்ம எங்கள் ஃபேமிலியிலேருந்து நாங்கள் 8 பேர் போயிருந்தோம். நாங்கள் 8 பேருமே போய் பார்த்தோம். அந்த ரூமில் அவர் ஒருத்தர் மட்டும்தான் இருந்தார். ஒரு பாடி கார்டு இல்லை, ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் இல்லை, அவருக்கு பிஏ அசிஸ்டண்ட் இந்த மாதிரி யாருமே கூட இல்லை. ஃபோன்லாம் உள்ளே கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாங்க. அதனால் ஃபோனில் நாங்கள் எதுவும் உள்ளே கொண்டு போகலைங்க சார். இந்த மாதிரி உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனை என்ன நினச்சிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அம்மா கால் பிடிச்சி அழுதாங்க. அழுதுட்டு இந்த மாதிரி சொன்னாங்க. எங்களுக்கு அதே ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க சார். அவ்வளோ பெரிய ஆக்டர் எங்கள் அம்மா காலை பிடிக்கும்போது அவர் நான் இங்கே இருக்கிற தெம்பு கூட அவருக்கு இல்லைங்க சார். அவர் ஆள் வீக் ஆகிட்டார், முடி வெட்டாமல் ஒரு மாதிரி ஆகிட்டார். ஆள் பார்க்கவே ரொம்ப டல்லாக இருந்தார். உங்கள் ஜாப்போ இல்லை ஒர்க்கோ இல்லை வேறு எதாவது பண்ணோம்னா சொல்லுங்கள், நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு இப்போதைக்கு வேணுமா தான் சொல்கிறோங்க சார், சொல்லிட்டோங்க சார். வேறு எதுவும் நாங்கள் கேட்கல. தன் குடும்பத்தில் ஒரு இழப்பு எப்படி இருந்தால் இப்போ ஒரு இருந்திருந்தோ அந்த சூழ்நிலை ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணாருங்க. என்ன சொல்கிறேன்னு வார்த்தைகள் என்ன முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படி ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. எவ்வளோ நேரம் பேசினாங்க? இங்கே உள்ளே போய் ஒரு 1/4 மணி நேரம் பேசிட்டு வந்தாங்க. பேசிவிட்டு அப்புறம் அவங்க குழந்தைங்களுக்கு இதை படிப்பு செலவுக்கு என்னென்ன இருக்காங்க, எத்தனை பேர் ரத்த சம்மந்தப்பட்டவங்க என்ன சொல்லுங்கள், இன்சூரன்ஸில் போட்டு தரேங்க அப்படின்னாங்க. நேற்றுக்கு அண்ணனுக்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. சம்மந்தமாக ஏதோ ஒன்று குடும்பத்தில் என்னை உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா என்ன நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் சார் அதை நல்லா தங்கி நான் ஹோட்டலில் நான் கூட்டி போய் நான் பாதுகாப்பாக நல்லா கூட்டி வந்து விட்டுட்டாங்க.